நீர் என்னை அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் இப்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாயிருக்கிறது. உடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடிய காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்கள் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்த காரப்படுத்தாது. இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நீர் என்னுள்ளின் திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. அவைகள் அனைத்தும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. தேவனே, உமது ஆலோசனைகள் அருமை அளவில்லாதவை. அவைகளை நான் என்ன போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாக நான் பிரிக்கும் போது இன்னும் உம்மண்டையில் இருக்கிறேன். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? தேவனே, நீர் துன்மார்க்கனை அழித்தீரானால் நலமாயிருக்கும். நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள். உம்முடைய சத்துருக்கள்
உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். உம்மை பகைக்கிறவர்களே நான் உமக்கு விரோதமாய் அருவருக்காமலும் இருப்பேனோ. முழுவகையாய் அவர்களை பகைக்கிறேன், அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். Hallelujah, hallelujah. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதியை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார்? நியாயத்தை கை கொள்ளுகிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். கர்த்தாவே, நீர் தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் கண்டு உம்முடைய ஜாதியின் மகிழ்ச்சியால் மகிழ்ந்து உம்முடைய சுதந்திரத்தோடே மேன்மை பாராட்டும்படிக்கு உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும். எங்கள் பிதாக்களோடும் கூட நாங்களும் பாவம் செய்து அக்கிரமம் நடப்பித்து ஆகாமியும் பண்ணினோம். எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று. Praise the Lord, Sister Dolly. Praise the Lord, ஐயா. Praise the Lord. Okay. Amen. Praise the Lord. நன்றி. இந்த நேரம் கர்த்தர்கள் மத்தியில் வந்து இருக்கிற சிறிய ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். கர்த்தர் நல்லவர், போதுமானவர். அப்படியா கர்த்தரத அற்புதங்களை நினைக்கும் பொழுது, அவர் செய்த நன்மைகளை நினைக்கும் பொழுது கர்த்தர் எவ்வளவு அதிசயமானவர் என்று நாங்கள் ருசித்து பார்த்தால் தெரியும். அவர் இன்னும் அதிகமாக அவர்களை நாங்கள் மறைந்து மகிழ்ந்திருப்பதற்கு கர்த்தர் பெரிதான அற்புதங்களை செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்தோம். கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை என்னை பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறேன். இன்றைக்கு அவர் பேசின வார்த்தைகள் நாம் சங்கீதம் 19 1வது வசனம் 7வது 8வது வசனங்களும். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. கர்த்தருடைய வேதம்
குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை யானைக்கு யானி ஞானியாக்குறவர்களாக இருக்கிறார். ஞானி ஆக்குறார். அப்படின்னா கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறவருமா இருக்கிறார். ஆமேன். மன்னிக்கவும். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெரிவிக்கிறதுமா இருக்கிறது. ஆமேன். நன்றி அப்பா. எங்கள் கண்களை திறந்து அப்பா பேதையா இருந்தவர்களை அப்பா உங்களை எங்கள் கண்களை திறந்து உங்களை காணக்கூடியதாக தந்த ரட்சிப்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. என்னை மன்னிக்கவும். சிறு சிறு வார்த்தைகள் தப்பா சொன்னாலும் அவர்களுடைய வார்த்தையை கூறும் பொழுது அது சத்தியமா இருக்கிற பொழுதியா தெளிவாக நாங்கள் கூற வேணும். அனுப்படியா நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது நடுக்கத்தோடும் தேவ பயத்தோடும் கர்த்தாவே உங்களோட வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொண்டு உங்களுக்குள்ள நிறைத்திருக்கிறதுக்கு தந்த இந்த பெரிதான அற்புதங்களுக்கு நன்றி செலுத்துறேன். எங்களுக்கு உங்களோட ஞானத்தை உங்களோட ஞானியாக எங்களை நீங்க உங்களோட ஞானத்தை கொடுத்து வழி நடத்துகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன். இந்த நித்திய வெளிச்சத்தில் ஆண்டவரே நீங்க ஒளியாக வந்து எங்களுக்குள்ள வாசம் செய்யற கிருபைகளுக்கான நன்றி. ஆபிரகாமின் தேவனின் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனின் நீர்தானையா, யாக்கோப்பின் தேவனின் நீர்தானையா, எங்களுடைய தேவனின் நீர்தானையா. அதுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க வர்ற இப்பொழுது ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்குறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. நீங்களே அப்பா நல்லவரும் போதுமானவராம் இருந்து நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு நீங்க கொடுக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே கர்த்தர் அபிஷேகம் பண்ணிறவர்களை பாதுகாக்கிறார். அவரை ருசித்து பாருங்கள். அவர் எவ்வளவு நல்லவர், போதுமானவர். சிங்கக்குட்டிகள் சாரி அவன் சிங்கக்குட்டிகள் பசியா இருக்கும் பொழுது அவர் எங்களுக்கு நன்மையை கொடுத்து எங்களுக்கு சரியான ஆகாரத்தை கொடுத்து வழி நடத்துற தேவனா இருக்கிறார். அப்பா பசி இல்லாதவருக்கு அவருடைய சத்தியத்தை அவருடைய வார்த்தையை கொடுத்து எங்களை வழி நடத்துற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி அவரை நாங்கள் முழு மனதோடும் முழு அன்போடும் அவரை நேசிக்கும் பொழுது கர்த்தர்களுக்கு கேட்கறதுக்கு அதிகமாக அவருடைய கிருபைகளை கொடுத்து வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். நன்றி இயேசுவே. நன்றி நன்றி அப்பா. வேற ஒவ்வொரு ஊழியக்காரங்க கூட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின் படி நடத்துங்கப்பா. நீங்க நல்லவரும் போதுமானவராக இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன் அப்பா. திருப்பாதம் நம்பி வந்துள்ள உங்களோட வசனங்களை நாங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவரே நீங்க ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டீர்கள் ஆண்டவரே. உங்களோட வேதம் உங்களோட வார்த்தை எங்களை வெட்கத்துக்குள் போட விட மாட்டாது. அப்படி ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தைக்கு கொடுக்க வர ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட கருத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்க நன்றி உள்ள தகப்பன் ஆண்டவரே. நீங்க ஒருபோதும் கைவிடாத தகவன் அப்பா. தாய் தன் சேயை மறந்தாலும் எங்களை மறக்காமல் வழி நடக்குத உங்களோட மகா பெரிதான கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். நான் என்றும் மாறாதவரை இன்றும் அப்பா உயிரோடு இருந்த எங்களுக்குள்ள ஜீவனை கொடுத்து எங்கள் மத்தியில் உங்களோட சமூகத்தை நாங்க இன்னும் அதிகமாக உங்களோட பிரசனத்தை நாங்க தேடி உங்களோட பிரசனத்துக்குள் நாங்க இருந்து உங்களோட அன்புல அனுபவிப்பதற்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். நன்றி நன்றி இயேசுவே. நன்றி. இப்பொழுது சகோதர சகோதரிகளே சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்திற்கு அன்பாக வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியின் உதவியோடு உங்கள் பாடல் ஜபங்களை எடுத்து வருங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நல்லவரும் போதுமானவரும். அப்படி அவரை நாங்கள் மகிமைப்படுத்தும் பொழுது அவருக்குள்ள இருந்த மகிழ்ச்சி இந்த உலகத்துல ஒருதற்குமே கொடுக்க முடியாது. அவர் கொடுத்த எங்களுக்கு சமாதானத்தை ஒருதற்குமே பற்றி கொள்ள முடியாது. அப்படி அந்த சமாதானத்தின் தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறார். அவரிடத்தில் நாங்கள் யாவற்றையும் ஒப்புக் கொடுப்போம். யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு நாமத்தின் மூலமாக. இப்பொழுது நாங்கள் ஆரம்ப ஜபம் எடுத்து சிஸ்டர் கருணாவை ஆரம்ப ஜபம் எடுத்து பாடல்களை பாடுவதற்கு வரவழைப்போமாக. பிரைஸ்லா சிஸ்டர் கருணா. கருணா வரையில சிஸ்டர் நான் செய்கிறேன். ஓகே. பிரைஸ்லா ஐயா. மகேந்திரன் ஐயாக்கள் பாடல் ஜபங்கள் எடுத்து வருவார்கள். நன்றி நன்றி ஐயா. ஆமேன். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த மாலை வேளையிலே சங்கம வானொலி நிலையத்திலே நடக்கின்ற இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை கத்தாவே இன்றைய நாளை நீர் ஆசீர்வதித்து தந்தரல வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி சுவாமி உலகமெங்கும் வார்த்தைகள் பாடல்கள் விதைக்க நீ கிருபை செய்து கொண்டிருக்கிற கிருபைக்கா உமக்கு நன்றி ஆண்டவரே. இதிலே வந்து தாழ்ந்து கொடுக்கிற பிள்ளைகள், துதிக்கிற பிள்ளைகள், ஆராதிக்கிற பிள்ளைகள்
வேத தியானத்தை நடத்துகிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து சங்கம வானொலி நிலையத்தை நீர் ஆசீர்வதித்து நீர் வழி நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, உமது நாமம் ஒன்றை மயப்பட வேண்டும். நீரே ஒன்றானமை தேவனை இந்த உலகம் கண்டுகொள்ள நாங்கள் படுகிற பிரயாசத்தை கண்ணோக்கி பார்க்கிற தேவனே, நீர் எங்களுக்கு இரட்டிப்பான சத்துவத்தையும் பலத்தையும் தந்து நீர் எங்களை கரம் பிடித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இன்றைய நாளை கலந்து கொண்ட பிள்ளைகளை ஒரு விசை நிரந்தரலி அவரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அது மட்டுமல்ல ஆண்டவரே, இந்த இஸ்ரேல் தேசத்தை எமது பாதப்படியிலே வந்து ஜெபிக்கிறேன். வார்த்தை தந்த நாடு சுவாமி, அந்த இஸ்ரேல் நாட்டுக்கு எதிராக எந்த ஒரு தீங்கும் வராதபடி கர்த்தாவே நீர் பாதுகாத்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன தேவனே, இந்த வாக்கு தத்தம் தந்த தேவனே, வாக்கு மாறாத தெய்வமே, நேற்றும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் எங்களுடைய கூட இருப்பேன் என்று சொன்னவரே, அந்த இஸ்ரேல் நாட்டுக்கு எந்த ஒரு தீங்கும் வராதபடி நீர் ஒரு தூதர்களை கட்டளையிட்டு ஆசீர்வதித்து வளர்த்த வேண்டுமாக சொல்லுகிறேன். ஐயா, அது மட்டுமல்ல ஆண்டவரது நேரத்தில் யார் யார் வியாதியோடு இருக்கிறார்களோ, எனக்காக ஜபிக்க மாட்டார்களா என்று ஏங்கி தவிக்கும் பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் சுவாமி. தலைமுறால் குணமானோம், தலைமுறால் குணமான இந்த வார்த்தை அந்த வியாதியோடு உள்ள பிள்ளைகளுக்கு மேலே தெளிக்கிறேன் சாமி. நீர் பரிபூர்ண சோத்தை நீர் கட்டளை கொடுக்க வேண்டுமாக ஜபிக்கிறேன். அவர் நக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி அவரின் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கத்த நீதியை நியாயத்தையும் செய்கிறார் என்ற வார்த்தை இந்த வியாதஸ்வர மேல தெளிக்கிறேன் சுவாமி. ஒரு பரிபூர்ண சுகத்தை கட்டளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தொடர்ந்து சுவாமி இந்த நிகழ்ச்சி தொடக்கத்திலிருந்து முடியும் வரை எந்த வித ஒரு தடையும் வராதபடி நீர் சீர்வைத்து வழிநடத்துவோம். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தால ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காண்பேன், உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே, அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையது கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே, கண்ணீர் யாவையும் துதத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவாய், அத்தி மரம் போல் செலுத்திடுவாய், நான் ஆசையாய் உன்னாய் கனி கொடுப்பாய், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வழக்கத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே, ஆவியில் உண்மையை ஜெபித்திடுவாய், தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காண்பேன், உன்னை விட்டு விலகுவதில்லை. ஆமாண்டோரே, நீர் எங்களை விட்டு விலகில்லாத தேவன், நீர் எங்களை கரம் பிடித்து வழிநடத்துகிற தேவன், எங்கள் தடைகளை முறியடிக்க முன்பாக கடந்து போகிற தெய்வம், வலது பக்கம் சாயும் போதும் இடது பக்கம் சாயும் போதும் வாழி இதுவே என் சத்தத்தை கேட்க பண்ணுகிற தெய்வமே, தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் இன்றைய நாளை ஆசீர்வதித்து தந்துள்ளவனுமாக
எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். ஐயா அழகான பாட்டை பாடுனீர்கள். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. ஆமென், அருமையான பாட்டு. ஆமென். கர்த்தரே சொல்லுகிறார், கர்த்தர் சொல்றார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிறவர்கள் மனுஷர் பாக்கியவார்கள். ஆமென். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். கர்த்தருக்கு சோத்திரம். அருமையான பாட்டை மகேந்திரன் ஐயா பாடி ஜபித்தார்கள். எல்லா கன மகிமையும் அவருக்கே உரியது. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. இன்னும் அதிகமாக கர்த்தர் புதிய பாடல்களை அவருடைய சித்தத்தின்படி உங்களை நடத்தி ஆசீர்வதிப்பாராக. நன்றி, நன்றி. காட் பிளஸ் யூ. ஆமென். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் அவர்களை வரவழைப்போம். சிஸ்டர் கிரேஸ் ரஞ்சன் அவர்களை வரவழைப்போமாக. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஆமென், ஆமென். சிஸ்டர் கிரேஸ் ஜெயரஞ்சன் வாருங்கள், வந்து உங்களோட ஆராதனை பாடலை எடுத்து வாருங்கள். கர்த்தர் நாமத்தை உயர்த்துங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ. ஆமென். நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் பிதாவே, உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை பாட, உம்மை கீர்த்தனம் பண்ண ஆண்டவரே, 10 நரம்பு வீணையினாலும் ஆண்டவரே தகப்பனே, எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்மை துதிக்கும் போது தாவிது உம்மை துதிக்க 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 ஆண்டவரே இவ்வளவு கட்டுக்கள் உடையத்தக்கதாக துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. துதி செய்ய தொடங்கினதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிந்தார்கள். அந்த துதி பாடல்கள் அநேக கிருபை பெருகும். துதி சோஸ்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாளிலே ஆண்டவரை துதிக்க, உம்மை ஆராதிக்க, என் தேவாதி தேவனை உயர்த்தத்தக்கதாக நீர் இந்த நேரத்தை தந்ததுக்காக நன்றி. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிற கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதிய ஞானி ஆக்குறதுமா இருக்கிற கர்த்தருடைய நியாயங்கள் தொம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிற கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிற அந்த உள்ளான கண்கள் பிரகாசமாக்கப்பட்ட மனக்கண்கள் பிரகாசம் அடைய இந்த நாளிலே ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தைகளையும் சொல்லும் போது பாடலுக்கூடாக செய்திகளுக்கூடாக அந்த வார்த்தையை கேட்கும் போது ஆண்டவரை இந்த இருள் அடைஞ்சிருக்கிற இருதயங்கள் ஆண்டவரை பிரகாசமாக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, அலங்கார வாசலாலே பிரவேசித்து வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசித்து வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே, என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சோஸ்திரம் சோஸ்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சோஸ்திரம் சோஸ்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே,
நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவ தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே, தூயவர் இயேசுவையே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தேவன் நீரே. கண்மலையானவரே, என்னை காக்கும் தேவன் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையாம். பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையாம். இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரனே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நன்றி ஆண்டவரே. தகப்பனே, உண்மையை உயர்த்துகிறோம், உண்மை பாடுகிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். என் தேவனுடைய நாமம் ஆண்டவரே எல்லா நாமங்களுக்கு மேலான நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த இடத்துல ஆண்டவரே இணைந்து செய்யற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த இடத்திலும் ஆண்டவரே நீர் வழி நடத்துற எத்தனையோ தேசங்களுக்கு உம்முடைய வார்த்தை செல்லுகிறது. வார்த்தை ஆண்டவர் எப்பொழுதும் ஆண்டவரை செல்லும் போது பரவிட்டது, மேற்கொண்டது, விருத்தி அடையத்தக்கதாக எல்லா இடங்களும் கேட்கிற ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரே இருதயத்தை ஆண்டவரே தகப்பனே மனக்கண்கள் திறக்கப்பட பிரகாசமாக்கப்பட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியாக நீ செய்யறதுக்காய் நன்றி. என்ன தொடர்ந்து நடக்க போற ஒவ்வொரு பைபிள் ஸ்டடியாளுக்காக பைபிளை கொடுக்கிற பிள்ளைகள், செய்திகளை கொடுக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துறதுக்காய் நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினால துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கொருவருக்கே செலுத்தி ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.
ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றியாக ஜெபித்தீர்கள். நன்றி பாடல்கள் சோஸ்திர பலிகளை கத்தருக்கு கத்தருக்கு கொடுத்து அவர்களை கத்தரை சோஸ்திரித்து அருமையாக அம், பாடினீர்கள், ஜெபித்தீர்கள். கத்தர் நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. உங்களையும் கத்தர் மென்மேலுமாக உங்களோட தேவையை சந்தித்து கத்தர் ஆசீர்வதிப்பதாக. கத்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி சிஸ்டர், நன்றி. இப்போ நன்றி உங்களை ரஞ்சினி அவர்கள் வாழ்த்துகிறேன். நாங்கள் ஜெப வேண்டுகளுக்காக வேண்டுகளுக்காக கடந்து செல்ல போகிறோம். ரஞ்சினி அவர்கள் வந்து ஜெபித்து ஜெப வேண்டுகளை ஏறெடுப்பார்கள். நன்றி. பிரைஸ்லா சிஸ்டர் ரஞ்சினி கேட்டுக்கொண்டு ஜெபித்து. பிரைஸ்லா சிஸ்டர் ரஞ்சினி. Praise the Lord, Sister Dolly. ஜெப வேண்டுகளுக்கு கடந்து செல்ல போகிறோம். Amen, amen, amen. Thank you, Lord. Yes, Lord, even as we come, Lord, into the next session, Lord. பர்வதத்தின் மேல் கண்களை ஏறெடுக்கும் பகுதிக்குள் நாங்கள் வந்து நிற்கிறோம். நாங்கள் இப்பொழுது ஜபிக்க போகிறோம். பிரதர் மகேந்திரன் எங்களோடு அணைந்திருக்கிறார். அவரையும் நாங்கள் இத்துடன் வரவழைத்து இப்பகுதியில் நிற்கிறோம். எல்லாருக்குமாக ஜபிக்க போகிறோம். முதலாவதாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜபித்து விட்டு அதற்குள் செல்லலாம். ஆமேன், ஆமேன். Thank you, Savior, Lord, Master, my Jesus. You have been ministering to us, Lord, so beautifully through the power of your Holy Spirit, Lord, the anointing power of the Holy Spirit, Lord Jesus. And I thank you, Father, for the worship that has been going on, Lord, and also Brother Mahindran, who has been also worshiping and opening up in prayer, Lord. And so thank you, Lord, for the time of worship, Lord, that you, Lord Jesus, inhabit the praises of your people, and you're so well pleased by it, Lord, because that is exactly why you even created us, for the very fellowship that we will have with you, to worship you, Lord, and enjoy your presence, Lord, with us, Lord, right from the Garden of Eden to, Lord, how you brought us, Lord, to this very place, where we can now have that fellowship with you and worship you, Lord. So we thank you, Lord. If we do not worship you, you said you will raise up the rocks and the stones, Lord, that they would even show forth the praises of our God. The creation, that is the highest creation of all beings, are the creator beings that you created in your own image, in your the fashion you have fashioned us, Lord. So, Lord, we thank you, we praise you, we worship you, we give thanks to you, Lord. We bless, Lord, all of those that have come, Lord, and joined us, Lord Jesus, at this time from many nations of the world, oh God, from different time zones that they have come and joined us, Father. So we thank you for each and every one of them, Lord. Father, we, Lord, bring them to you, Lord. Lay them at thy feet and at thy altar, Lord. They are precious to them that believe you, Lord. You have called us precious, Lord, and you are precious to us, Lord, because we believe in you, Father, in the name of Jesus, because of the work of Calvary that you sent your only begotten Son to accomplish for us, by which we are saved, by which we have received salvation. And Lord, we pray, Lord, for the very places, Lord, that you emanate through 97 stations that have joined us, Lord, to go into many places, many nations, Lord, that they're representing, Lord, oh God, that many, Lord, that are still, Lord, standing on the wayside, Lord, not knowing, Lord, which way to turn, how to approach this Creator God, that we are praying and worshiping and praising Him and exalting Him and adoring Him. Lord, let them see and know and be touched by you, Lord, at this very moment, Lord Jesus, that you are ministering to them, Lord, each and every one of them, that, Lord, you said when you knock on the hearts at their door, Lord, they will open up their hearts and they will receive you, and they will know the anointing power of the Holy Spirit, that is the power that emanates, the power of salvation that is coming into them, Father, even at this very moment. And also, Lord, for all that, Lord Jesus, have prepared themselves to come and bring forth, even as the worship had already gone on, and as also Sister Dolly, who is hosting today, Lord, be with the leader and guider, and also anoint her, Lord Jesus, and all the worship that is going on, Lord, from Brother Ramhendran, Sister Grace, you have been coming, Lord Jesus, the time of worship and adoration coming forth before you, Lord, and all that is being said and done, Lord, everything belongs to you. Everything comes from who the Creator, Lord Jesus, that you created with, Lord, belongs to you, Lord. If we do not, Lord Jesus, create the creators, Lord Jesus, that you created, Lord, through the way you have inhabited
inhabited us, Lord Jesus, is the way, Lord, you have asked us, Lord. So we, Lord, bring forth, Lord Jesus, many nations, many hearers, many listeners, Lord, that they would also come into the place of worship and adoring you and worshiping you in spirit and in truth, Lord. And we, Lord, pray also for their requests, Lord, whatever they might be, Lord, even as they go into the next half an hour, Lord, of the session that we are going to spend, Lord Jesus, praying and standing in the gap, Lord, for those, Lord, standing in need, and for those, Lord, in the world's situation, Lord Jesus, everything that we as a community, Lord, that we represent in the countries that we live in, Lord, that they can call in, they can bring forth their requests, Lord, and give it to us, Lord, that we can stand in the gap and pray for them, Father. So we thank you for that, Lord. Even as this very moment, Lord, the team workers that are joining us together, Lord, and we are praying, Lord Jesus, with Brother Leslie and Sister Rita also in the background with their services already going on. They are agreeing together with us as we agree in Jesus' name that you are touching them, saving them, and bringing forth the power of salvation. I had already mentioned in by faith, the just shall live by faith, and they will receive this by faith, none other but by faith alone, Lord, that the power of salvation is emanating, Lord, as they open up their hearts and lives, and you will, Lord Jesus, touch them, save them, and Lord, bring them into that way of life that we have known you, Lord, not by might nor by power, but by my spirit, saith the Lord, in which, Lord, you come through. You will make your names known, your ways known to them, Lord Jesus, none other, Lord. So we thank you for that. No idolatry, no pictures, Lord, or anything else, Lord, oh God, that we can worship on, and Lord, images that we can look upon and worship as life to answer our call, answer our prayer, see our tears, except a living God who have put his living breath into us, and he's the living God who can come into our living beings. He is a creator God. That is why, Lord, you have the way to, Lord, come into our lives, Lord. And that's you have said, Lord, that when we come into your presence and worship you in spirit and in truth, and you give us that word, Lord Jesus, you inhabit, Lord Jesus, that very praises by which you come and, Lord, answer our call and our request, Lord. Many that have been waiting upon you, Lord, and Lord, and even thinking, when am I going to get my prayer answered, my request coming in, Lord, let them know, Lord, when we come in, Lord Jesus, the kingdom of God suffers violence, and the violence takes it by force. That is the kingdom, power, and authority that you come in, Lord, and you would bring forth, Lord, that joy, love, and peace, Lord, that you have already promised, Lord, when we accept you as our Lord and our Savior. So we thank you, Jesus, as you're working upon their hearts and lives and touching them, setting them free, touching their bodies mentally, physically, emotionally, and setting them free, Lord. And also, Lord, all the physical situations, Lord, whatever the conditions they might be in, Lord, in hospitals, in their own homes, Lord, if they are in sick beds, Lord, you are able to, Lord Jesus, according to your word that you have given us, Lord, in Isaiah 53, Lord, by thy stripes we are healed, and they are indeed touched and healed as your virtues are flowing through them at this very moment, Lord. So we thank you, Lord. Lord, supply their needs as well, Father. Whatever needs they might be, you have said, Lord Jesus, you have overcome all our infirmities, Lord, and we are gone before us, Lord. And the blessings of the Lord maketh rich and addeth no sorrow. And you have said, I have blessed you abundantly, even though the enemy has come to steal, kill, and destroy. I have come that they might have life and have it more abundantly. So I thank you, Lord. I decree and declare that very word upon the lives of people, Lord, that they will find this freedom, Lord. Where the Spirit of the Lord, there is victory, there is freedom, and they are enjoying that very peace and love and joy upon their lives. In Jesus' name I pray. Amen and amen. அடுத்ததாக நாங்கள் இப்பொழுது கண்களை ஏறெடுக்கும் பகுதியில் வந்து இருக்கிறோம். பர்வதத்தின் மேல இருக்கும் பகுதியில வந்து நிற்கிறோம். நாங்கள் இப்பொழுது பிரதர் மகேந்திரனை முதலாவதா வந்து இதில் நான் பங்கு கொள்கிறபடியால் அவருக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிலைத்திருப்பதாக அவரை நாங்கள் இப்பொழுது முதலாவதாக வந்து இந்த கொலம்பியாவில் ஒரு பெரிய எர்த்குவேக் நடந்திருக்கிறது. அதே போல உலகத்துல எத்தனையோ எர்த்குவேக்ஸ் நடந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நாளும். சின்னதா இருந்தாலும் எங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் இப்படியான பகுதிகளில் ஆக்கள் எத்தனையோ பேர் இந்த கொலம்பியால 700 பேர் மடிந்து போயிருக்கிறார்கள் என்றாலும் அந்த இடத்துல கூட எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து அவைகளே இந்த மாதிரி நான் கூட இந்த சர்ச்சஸும் மினிஸ்ட்ரிஸும் வந்து அவர்களுக்கு
எங்களுக்கு உதவி செய்யறதுக்காக ப்ரே பண்ணுங்கள் பிரதம மகேந்திரன். அத்துடன் உங்களுக்கு கத்தர் என்ன மாதிரி நடத்துறாரோ அதுகள் எல்லாத்திற்காகவும் நீங்கள் முதலாவதாக ஜபியுங்கள். காட் பிளஸ். ஆமேன், ஆமேன். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இன்றைய நாளிலே நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே கொலம்பியா எர்த்குவேக் பூமி அதிர்ச்சி உள்ள இடங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற நேரத்தை தந்தவரே அந்த கிருபைக்காம துதிக்கிறோம். ஐயா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஈரெடுத்து ஜெபிக்கும் பொழுது சுவாமி, நீர் அற்புதங்கள் அடையாளம் செய்கிற தேவனே, அந்த கிருபைக்கா மக்கு நன்றி ஆண்டவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கொத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். ஆமாண்டவரே, உனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்ற தலைப்பிலே இந்த பூமி அதிர்ச்சி நடக்கிற நாடுகளுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறேன் சாமி. ஐயா, இந்த பூமி அதிர்ச்சி ஏன் வருகின்றது? இன்றும் பலவிதமான இயற்கை அர்த்தங்கள் ஏற்படும் போது நாம் எமது பாவங்களுக்காக வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்றாட வேண்டும். இந்த பூமி எழுச்சி காரணத்தை நாம் அறியாவிட்டாலும் நமது பாவத்தின் அக்கிரத்தினால் கூட இது ஏற்படலாம் அல்லவா? எப்போதும் பூமி எழுச்சி ஏற்படும் போது நாம் இயற்கையின் தேவனை நோக்கி கதற வேண்டும். ஆண்டவரே, எர்த்குவேக் வந்து விட்டது, பூமி அதிர்ச்சி வந்து விட்டது சுவாமி, உலகத்தை அசைக்கிறவன் அந்த பூமி அதிர்ச்சியை நிப்பாட்டும் என்று கதற வேண்டும், ஜபிக்க வேண்டும். யார்? நாங்கள் அல்ல, கொலம்பியா நாட்டு மக்கள் ஜபிக்க வேண்டும். எங்கெங்கே பூமி அதிர்ச்சி இருக்கின்றதோ நடக்கின்றதோ அந்த நாட்டு மக்கள் ஜபிக்க வேண்டும். பாருங்கள், எப்போதும் அனர்த்தம் ஏற்படும் போது நாம் இயற்கையை தேவனை நோக்கி கூப்பிட கதற வேண்டும். காரணம், இயற்கையை கட்டுப்படுத்தவும் அதை அமர்த்தவும் அதை சரியானபடி நிர்ணயிக்கவும் கர்த்தருடைய வல்லமையினால் மட்டுமே முடியும். பாருங்கள், இயேசு காற்றையும் கடலையும் அதட்டி அமர்த்திய போது சீசர்கள் காற்றும் கடலும் இதற்கு கட்டுப்படுகிறது என்று ஆச்சரியப்பட்டார். எனவே ஜபிக்க வேண்டும். எந்தெந்த நாட்டிலே பூமி அதிர்ச்சி வருகின்றதோ, சுனாமி வருகின்றதோ அந்த இடத்துல அந்த நாட்டு மக்கள் ஜபிக்கணும். ஆண்டவரே, எங்கள் நாட்டில் ஒரு பூமி அதிர்ச்சி வந்திருக்கு, இதை எம்மால் கட்டுப்படுத்த முடியாது, உம்மால் தான் கட்டுப்படுத்த முடியும் என்று அந்த நாட்டு மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி ஒருமுறைப்பட்டு ஐக்கியப்பட்டு பாரத்தோடும் கண்ணீரோடு ஜெபங்கள் இருக்கும் பொழுதுதான் அந்த பூமி அதிர்ச்சி நீக்கப்படும். காரணம், இது ஆண்டவராலே வருகிற காரியம். ஒரு நாட்டிலே அநியாயம் அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருந்தால் அல்லது தேவனை நாமத்தை மயப்படுத்த விட்டால் அல்லது சபைக்கு போகாமல் உலகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் கோபத்தினால் பூமியை அசைக்கிறார். எந்தெந்த இடத்துல பூமியை அசைக்கிறாரோ அந்த இடத்துல பாவம் பெருகி இருக்கின்றது. எனவே தேவனை நோக்கி கத்தற வேண்டும், ஒருமனப்பட வேண்டும். பூமி அதிர்ச்சி நாட்டுள்ள மக்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு உபவாசம் இருந்து ஜபிக்கும் பொழுதுதான் அங்கே ஒரு சமாதானம், ஒரு அதிர்வு நிற்கும். இது மனுஷரால் முடியாது, தேவனால் மட்டும்தான் முடியும். இந்த உலகிலே எவ்வளவோ காரியங்கள் நடக்கின்றன, போர்கள் நடக்கின்றன, அதாவது சுனாமி வருகின்றன, காற்றினாலே எத்தனையோ பேர் மறுத்து போகிறார்கள், புயலினாலே மறுத்து. காரணம், அந்த நாட்டுக்கு ஒரு சாபம். இந்த சாபத்தை போக்க வேண்டுமானால்
அந்த நாட்டுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்க வேண்டுமானால் அங்குள்ள மக்கள் ஜெபிக்க வேண்டும். உலகத்தார் அல்ல, அங்குள்ள மக்கள் ஜெபிக்க வேண்டும். கனடா தேசத்துக்கு கொண்டு நடந்தால் கனடா தேசத்து மக்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு ஐக்கியப்பட்டு பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு நாட்டிலே பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் பெருகும் பொழுது, நீ என்ற பெருமை பெருகும் பொழுது, ஆண்டவரை விட்டு விலகும் பொழுது, சபைக்கு ஒழுங்காக போகாமல் இருக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது, அந்த நாட்டில் ஒரு பூகம்பம் வரத்தான் செய்யும், சுனாமி வரத்தான் செய்யும், புயல் காட்டு வரத்தான் செய்யும். அது கர்த்தருடைய திட்டம். எனவே ஆண்டவரை நோக்கி கதற வேண்டும். எத்தனையோ மக்கள் மரித்து போகிறார்கள், ஆண்டவர் அறியாம மரித்து போகிறார்கள். எத்தனையோ மக்கள் இடிபாடுக்குள்ளே கடந்து தவிக்கிறார்கள். குழந்தைகள், முதியோர் எல்லோரும் துடிக்கிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். உலகம் உதவி செய்துதான் நன்று, ஆனால் எல்லோரும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்க வேண்டும். அங்குள்ள ஊழியர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து, மக்கள் எல்லோரும் சேர்ந்து முழங்கால் படிட்டு ஆண்டவர் நோக்கி கதற வேண்டும். இரவு பகலாக கதற வேண்டும். அப்பொழுதுதான் அங்கு ஒரு விடிவு உண்டாமுடிய. ஜெபம் தான் முக்கியம். ஜெபத்தினாலே முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஒரு மனம் ஐக்கியப்பட்டு பாரத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிற தேவன். இந்த எனக்கொத்தாசரும் பரதங்களுக்கு நேராக நாங்கள் ஜெபங்களை எடுக்கும்போது அந்த ஜெபத்தை கேட்கப்படுகிறார். இந்த ஜெபம் எல்லாம் அந்த பரலோக ராஜ்யத்தை அசைக்கின்றது. இந்த கொலம்பியா மக்கள் ஒன்று சேர வேண்டும். தேவனை ஆராதித்து துதித்து கதற வேண்டும். அப்பொழுதுதான் அங்கு ஒரு சமாதானம் உண்டாகும். எந்த இடத்திலே ஆண்டவரை விட்டு விலகி போகிறார்களோ, எந்த இடத்துல ஆண்டவரை சொந்தச்சொரா ஏற்றுக்கொள்ளாமல் உலகத்தை நோக்கி போக்குற எந்த நாட்டிலும் பிரச்சனை கண்டிப்பாக வந்தே தீரும். தவிர்க்க முடியாத ஒன்று. எனவே எல்லோரும் ஜெபிக்க, கொலம்பியா நாட்டுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம். எத்தனையோ உயிர்கள் பறிபோகிற பாவங்கள் அறியாதவர்கள், இந்த பிசாசானவன் இதே நேரத்தில் அநேக மக்களை கொள்ளுகிறான். யோவான் 10:10 சொல்ற அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அப்படிப்பட்ட அந்த நேரத்திலே தேவ பிள்ளை நாங்கள் எல்லோரும் சங்கம வானொலியிலே ஒன்று சேர்ந்து பாரப்பட்டு கண்ணீரோடு ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த கொலம்பியா நாட்டு மக்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பார். இந்த கொலம்பியா நாட்டு மக்கள் நீரான உண்மையான தெய்வம் என்று கண்டுகொள்ள ஒரு நேரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்தில் அவர் ஒன்று சேர்ந்து ஜபிக்கும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமா ஆண்டவரே, இயக்கங்கள் வருவது உமது சித்தம் ஆண்டவரே. உமது சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடக்க முடியாது சுவாமி. ஐயா, மலைகள் சீறுகின்றன, எரிமலைகள் சீறுகின்றன, சுனாமிகள் சீறுகின்றன. காரணம், அந்த நாட்டிலே பாவம் பெருகினால் உபத்திரம் உண்டு சுவாமி. ஐயா, இவர்களெல்லாம் மன்னித்து கர்த்தாவே, நீர் ஆண்டவரே இரவுக்கும் பகலுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கிற தேவனே, அந்த மக்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து நீர் அவர்களை கரம் பிடித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். தேவனே, தொடர்ந்து வருகிற ஜெபிக்கிற பிள்ளைகள் எனக்கு ஒன்றுக்காசை வரும் பருவங்களுக்கு நேரான தலைப்பிலே யார் யார் வந்து நோக்கி பார்த்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு முடிய ஆசீர்வாதத்தை கட்டளெடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிற கிருபைக்காம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதி தந்துள்ளவனுமாக எல்லாம் இல்லை இயேசு கிறிஸ்து அதிகாரம் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென். ஆமென். Thank you, Brother Mahendran. God bless you. Amen. நன்றாக ஒரு விளக்கத்தை கொடுத்து பாரத்தோடு ஜெபித்தீர்கள். Thank you. God bless you. அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் டாலியை அழைக்க போகிறோம். அவர் வந்து குடும்பத்தாருக்காக ப்ரே பண்ணி அத்துடன் பிள்ளைகளுக்காகவும் வாலிபர்களுக்காகவும் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மற்றும்படி எத்தனையோ அடல்ட்ஸ் கூட வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு திகையில நிற்கிறார்கள். ஒவ்வொரு நாடுகள்லையும் இதை நடத்தி கொண்டிருக்கிறது. கம்யூனிட்டிஸ் என்றபடியால் அந்த இடங்கள்லையும் எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்ரீலங்கா, இந்தியா, ஏசியன் கண்ட்ரீஸ்,
அதை விட 5 கண்டங்கள்லையும் இருந்து இது நடந்து கொண்டே தான் இருக்கிறது. என்றபடியா குடும்பத்தாருக்காகவும் அவங்களோட கம்யூனிட்டி சர்ச் விஷயங்கள் அந்த எல்லா வயசுக்குள்ள முதிர ஆனவர்களுக்கு கூட எல்லாருக்கும் சேர்த்து நீங்கள் ஒரு ப்ரே பண்ணி விடுங்கள், ஜபியுங்கள். காட் பிளஸ். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. எங்கள் மத்தியில் நீங்க அப்பா கேட்கறதுக்கு அதிகமாக எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு செவி கொடுப்பார். அவர் எனக்கு செவி கொடுக்கிறவரா இருக்கிறார். அப்படியா நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த நெருக்கத்துல இருந்து நாங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே, நீங்க உண்மையில தகப்பனாக ஆண்டவரே, நீங்க வாக்குத்தத்தம் செய்தவரே அப்பா. கடலில் அலைகளினால் அசையும் போது அப்பா, என் படகில் ஆத்ம நம்பர் இயேசு உண்டு என்று நாங்க கூறும் பொழுது ஆண்டவரே, உங்களோட சமூகத்துக்குள்ள நாங்க இருந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே, இந்த குடும்பங்கள் அப்பா, எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே, இவன் மை நீஸ், அவள் அந்த 45-40 வயசு, ஒன்லி 37, அதுக்குள்ள அவங்களுக்குள்ள டிவோர்ஸ் வந்து பிரிந்து போகிறார்கள். எப்படிப்பட்ட எத்தனையோ வாலிபர் மத்தியில் ஆண்டவரே, வாலிபர்கள் ஆண்டவரே தங்களுக்கு ஏற்ற கணவர்மார்களை தெரிந்து கொள்ளாத வண்ணமாக உலகத்துக்கு ஏத்த வாலிபர்கள் உலகத்துக்கு ஏத்த ஒத்த வேஷம் தரித்து அவர்களுக்கு ஆண்டவரை அலைந்து திரிந்த வாலிபர்கள் ஆண்டவரே சரியான பார்ட்னர்ஸை கொடுப்பதற்கானவரே அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற, அவர்களோட கண்ணீரை துடைக்கும்படியா ஜெபிக்கிறப்பா. குடும்பங்களுக்காண்டி வருகிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே, தாய் தகப்பன் ஆண்டவரே, அவர்கள் அன்பா இருந்த ஆண்டவரே, அந்த வாலிபர்கள், அந்த சிறு பிள்ளைகளே அப்பா, அனைத்து அவர்களுக்கு தேவையான அந்த அவங்களோட நினைவுகளின் படி ஆண்டவரே, அவர்கள் வழி தப்பி போகும் பொழுது அப்பா, உங்களுடைய அன்பால நிறைக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. பெற்றோருக்காண்டியும் ஜெபிக்கிறேன், பேரண்ட்ஸுக்காண்டி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு தேவ பயத்தையும் ஒரு தேவ மனப்பாரத்தை அவங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே, வாலிபர்களை தூக்கி வீசாத வண்ணமாக, வாலிபர்கள் ஏனோ தானமாக அந்த நடுத்துறவில் இருந்து ஆண்டவரே அப்பா, அவர்களுக்கு போக இடமில்லாமைக்கு அலைந்து திரிகிற வாலிபர்களை நீங்க கண்ணோக்கி பார்க்கிற தகப்பனா இருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா. அந்த கெட்ட குமாரனை எவ்வளவாக அன்பாக நீங்க நேசித்து அப்பா, அவன் வழி தப்பி போய் ஆண்டவரே அந்த பண்டிகைகளுக்குள்ள அந்த சாப்பாடுகளை சாப்பிடும் பொழுது ஆண்டவரே, நீங்க அவங்களுக்கு பின்னால போய் அந்த வாலிபர்களை அந்த பையனை நீங்க தூக்கி எடுத்த தகப்பன் அப்பா. இப்ப இந்த வாலிபருக்கு பின்னால உங்களோட கரம் கூட இருக்கபடியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா, நாங்க ஜெபமே ஜெயம் என்று கூறும் பொழுது ஆண்டவரே, எங்களோட வாலிபருக்கு ஆண்டவரே ஒரு சரியான டிசிஷன் எடுத்து அப்பா, யூனிவர்சிட்டிக்கு போறேன்னு சொல்லி எங்கெங்கெல்லாம் திரியிற அந்த வாலிபருக்கு பின்பாக உங்களோட சமூகம் அவங்களுக்கு முன்பாக போகும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க இரக்கமுள்ள தகப்பன் ஆண்டவரே அப்பா, நீங்க உண்மையில தேவன் ஆண்டவரே அப்பா. நீங்க பாவிகளை ரட்சிக்க வந்த தகப்பனே, கூப்பிடு நீ பதில் கொடுப்பாருன்னு சொன்னீரையா அப்பா. குறைகள் எல்லாற்றையும் நிறைவேற்ற தகப்பன், மனதுருக்க முடியவரே, மன்னிப்பதில் வல்லவரே அப்பா. அவர்களது பாவங்களை மன்னித்து உங்களோட சமாதானத்தை அவர்களுக்கு கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்கள் தகப்பனாக இருந்து தாயாக இருந்த ஆண்டவரே, யார்தான் அவர்களை மறந்தாலும் நீங்க மறவாமைக்கு அவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இரத்த கோட்டைக்கெல்லாம் மறைத்து வைங்க. உங்க ரத்தத்தை அவங்க இருக்கிற இடங்கள் எல்லாத்தையும் தள்ளிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்க ரத்தத்துல மற்றும் தான் எங்களுக்கு ஜெயம் உண்டு அப்பா. பிசாசானவன் கிச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம், எந்த வாலிபர்களை விழுங்கலாம் கெட்டித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே, உங்களோட பரிசுத்தமான ஆவியானவரே, நீங்க அவர்கள் மத்தியில் வந்து நின்று உங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி அவர்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றி, 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 கோடி கோடி நன்றி அப்பா. எத்தனை இளம் குடும்பங்கள் அழிந்து போகிறார்கள் ஆண்டவரே அப்பா. எதிர்காலத்துக்கு நன்மையாக நினைத்து கனடா தேசத்துக்கு என்று வந்தவர்கள் ஆண்டவரே, அவர்களுக்கு ஒரு தேவ பயத்தை கொடுங்க ஆண்டவரே அப்பா. உங்களோட தேவ பயம் மட்டுமே அவர்களை சரியான வழியில நடத்தும் ஆண்டவரே. நீங்க சாந்தமுள்ள தகப்பன் அப்பா, பதில் கொடுக்கிற தகப்பன் ஆண்டவரே அப்பா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஆபத்து காலத்துல நாங்க கூப்பிடும் பொழுது எங்களுக்கு பதில் கொடுக்கிற தகப்பனா இருக்கப்படியா நன்றி. இந்த குடும்பங்கள்ல ஆண்டவரே ஒரு பெரிதான சமாதானத்தை கட்டளையிடுங்க அப்பா. தேவையில்லாத வழிகளில் போய்கொண்டிருக்கிற அப்பா குடும்பங்களை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவளோட தேவைகளை சந்திங்க, மனதுருக்க
இரக்கமுடையவரை மன்னிப்பதில் வல்லவர். அவர்களை குறை குற்றங்களை மன்னித்து உங்களோட வெளியேற பெற்ற இரத்தத்தினால அவங்களை விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, நோய்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்கான வருகிறேன் ஆண்டவரே. அப்ப நேரே வழியின் சத்தியம் ஜீவனும் ஆண்டவர். ஆண்டவரே, நோய்கள் எல்லாத்தையும் நீங்கள் மட்டும்தான், உங்களால மட்டும்தான் நீக்கி விட முடியும் ஆண்டவரே. நீக்கிறவரே, இப்பொழுது எங்கள் மத்தியிலிருந்து எங்கள் ஜெபங்கள் எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு அதிகமாக இந்த இந்த ஜனங்களை, இந்த குடும்பங்களை, இந்த வாலிபர்களை, இந்த சிறு பிள்ளைகளை நீங்க வழி நடத்தி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். சிறு பிள்ளைகளை அப்பா உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, அவர்கள் பாடசாலையில் ஸ்கூலுக்கு போகும் பொழுது ஆண்டவரே, ஆரம்பமாக கிண்டர் கார்டனுக்கு போற பிள்ளைகளுக்கான வருகிறேன். அப்பா, கிரேட் 1, 2, 3 பிள்ளைகளுக்கான வருகிறேன். அப்பா, அவர்களுக்கு ஒரு ஒரு புட்ட வாழ ப்ரொடெக்ஷன் ஆனவரே, அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, அவர்கள் உங்களுக்குரியவர்கள் என்று நம்பி அவர் உங்களுக்குரிய பிள்ளைகளாக தேவ பயத்தோடு இந்த பெற்றோர் வளர்ப்பதற்கும் உலகேற்ற வருஷம் தெரியாமைக்கு ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகளையும் பாதுகாத்து அவர்களை இரத்த கோட்டைகளை மறைத்து அவர்கள் உங்களுக்கென்று உரியவர்களாக அவர்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, எல்லா பிள்ளைகளையும், எல்லா வாலிபரையும், எல்லா குடும்பத்தாரையும் அப்பா நீங்க கண்ணோக்கி பாருங்க, ஒரு தரம் கண்ணோக்கி பாருங்க ஐயா. அப்பா, உங்களால மனுஷரால முடியாத காரியம் உங்களால மட்டும் தான் முடியும் ஆண்டவரே. அதுக்காண்டி நான் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. நாங்க உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரே, இதோ நான் மாம்சமான யாவர்க்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கூறின கர்த்தரே. உங்களுக்கு அதிசயமான காரியங்கள் செய்ய வல்லவராயிருக்கிற கர்த்தரே, உங்களுக்கு கோடி கோடி நன்றி செலுத்துறேன். எங்கள் ஜெபங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்து ஆயிரமாக யாவரையும் ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் அப்பா உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதற்காக இந்த வாலிபரையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற ஒரு காலம் உங்களுக்கென்று சாட்சியாக நின்று உங்களுக்குரியவர்களாக மாற்றி அவர்களை ஆசீர்வதித்து வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். எங்கள் ஜெபம் விண்ணப்பங்களை கேட்டு ஆசீர்வதித்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். எல்லா கனமகிமே உங்களுக்கே உரியது கூறி, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது சகலதம் எங்களுக்கு கூட கொடுக்கிற தகப்பனுக்கு நான் நன்றி செலுத்தி எல்லா கனமகிமையும் அவருக்கே உண்டாவதாக என்று கூறி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், 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 ஆமேன். நன்றாக ஜெபித்தீர்கள், பாரத்துடன் ஜெபித்தீர்கள். கர்த்தர் உங்களோட கண்ணீரையும் கேட்டார், உங்களோட பாரத்தை நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தையும் கேட்டிருக்கிறார். அதே போல பிரதர் மகேந்திரன் கூட அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்களுக்கு நாங்கள் வந்து ஸ்டாண்ட் இன் த கேப் என்று சொல்லி அது நாங்கள் அவர்களுக்காக நாங்கள் அவர்கள் நிமித்தம் நாங்கள் நின்று அதுதான் அந்த சர்ச்சுக்கு கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி. நாங்கள் அவருடைய சரீரத்திலிருந்து நாங்கள் அப்படியே நாங்கள் அவர் தங்களை தலையாக இருக்கிறபடியா நாங்கள் அவரோட சேர்ந்து அவருடைய பரிசுத்த ஆவியின் நிமித்தம் அவருடைய பரிசுத்த ஆவியால நாங்கள் நிரப்பப்பட்டு நாங்கள் அப்படி பாரத்துடன் ஜெபிக்கிற நேரம் அவர் கட்டாயம் அதுக்கு அந்த கட்டளைகளுக்கு எங்களுக்கு அதை நிறைவளிப்பார் என்றபடியால் தேங்க்யூ. காட் பிளஸ் யூ போத். நான் இப்பொழுது எந்த பாரத்தை நான் கர்த்தரிடம் கொண்டு வரேன். எனக்கு முதலாவதாக எனக்கு எங்களுடைய டீம்ல உள்ள விஷயங்களுக்காக எனக்கு பெரிய ஒரு பாரம் இருக்கிறது. என்ன மாதிரி நாங்கள் அடுத்த நிலவரத்துக்கு கர்த்தரங்களுக்கு கொண்டு போயிருக்கிறார். ஒரு பெரிய ஒரு விஷயத்தை செய்து நடத்தி கொண்டு வருகிறார். நெக்ஸ்ட் லெவல் என்று சொல்லி நான் சொல்லுவேன். ஏனென்றால் அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பேப்பரை கொடுத்து 97 செஷன்ஸையும் கொடுத்து எங்களை வீக்கெண்ட் மீட்டிங்ஸையும் உண்டாக்கி பெரிய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிற பிரதர் லெஸ்லிக்கு கூட அந்த பாரத்தை கொடுத்து 2 புதிய மீட்டிங்ஸில் நாங்கள் இப்படி ஸ்டார்ட் பண்ணி வைத்திருக்கிறோம். பிரதர் மகேந்திரன் இவ்வளோ டைமை கொடுத்து மண்டேலேருந்து சண்டே மட்டும் அப்படி கமிட்டடாக வந்து அந்த மீட்டிங்ஸ் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது என்றபடியாக இதெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் அவருடைய பரிசுத்த ஆவியின் மூலம் ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் அந்த சாத்தான் பார்த்து என்ன மாதிரி வந்து அவங்களோட குடும்பங்களுக்கும் டீம் விஷயங்களுக்கும் வந்து என்னத்தை செய்யலாம்னு பார்த்து கொண்டிருக்கிறான். அதுக்காக நாங்கள் சரியான பாரத்தோட இவைகளை வைத்து நான் உங்களுக்கு கூட நான் உங்களை இந்த நித்திய வெளிச்சம் வார்த்தையின் வெளிச்சம் வீக்கெண்ட் மீட்டிங்ஸ் கூட்டங்கள் நடக்கிறது சாட்டர்டே சண்டே எல்லாத்துக்குமாக சேர்த்து நீங்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள். பிரதர் லெஸ்லி, பிரதர் ரீட்டா, பிரதர் மகேந்திரன்,
மற்றும்படி நாங்கள் வந்து சேர்ற எல்லா ஊழியர்களுக்கும் பெண்மணிகளுக்கும் எல்லாரும் வந்து சேர்றார்கள். மற்றும் பாஸ்டர்ஸ் வந்து சேர்றார்கள். இவர்கள் எல்லாருக்கும் நீங்கள் உங்களை ஜெப டைம்ஸ்ல நீங்கள் வந்து அதை நேரங்கள்ல அவர்களுக்காகவும் ஜெபியுங்கள். இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறேன். தேங்க்யூ மாஸ்டர். Father, we thank you, Lord. Father, this is your work. This is your kingdom, power, and authority. This is what you do, Lord. Let thy will be done on earth as it is in heaven. Means, Lord, you bring forth your will, your purposes, and which you, Lord Jesus, have delightly, Lord, how you have been so well pleased, oh God, to bring forth, Lord, your purposes to fruition, Lord, with this very way you have called us out, Lord Jesus, into this Sangamam Radio Tamil Gospel, to go inland, join hands together with 97 stations, to go into the nations of the world, oh God. We cannot say or tell until you come, Lord Jesus. On the day you will reveal, only heaven can tell how many people are touched, how many people are coming into the kingdom of God, how many have been, Lord Jesus, helped by, Lord, through the prayers, standing in the gap and praying, and also, Lord, worshiped, Lord Jesus, and receiving the blessings of the word of God coming into their lives, Lord, and setting them free and bringing the Lord into the harvest of salvation, coming into their hearts and lives, Lord. This is nothing but only the power of the Holy Spirit and the anointing power of the Holy Spirit that can accomplish such a task. So I thank you, Lord, for your protection, Lord, upon each and every one of us, Lord, from the team members, Lord. We thank you, Lord, for the families, Lord. You would give such protection in their going out and in their coming in, and Lord, oh God, in Jesus' name. I also thank you, Lord. We remember Sister Suba at this time, Lord, oh God, for her household, Lord, for her very way, Lord. You have called her out, Lord Jesus, as a woman of God for service, Lord, that the enemy, Lord Jesus, has no right into that family, has no way that he could attack, Lord, through any kind of sickness or anything, Lord, and especially, Lord Jesus, on behalf of her husband, that he will, Lord Jesus, see the glory of God. He will, Lord, see the power of salvation upon his own very life. This is for a purpose, Lord. Lord, even though, Lord, you are not a God who hurts anybody to bring salvation, you have already finished and paid that price on the cross of Calvary. But, Lord, sometimes, Lord Jesus, these are the things that gets our attention, Lord. So, Lord, I pray, Lord Jesus, that you would rain down with your love, grace, and mercy upon that very family and upon this gentleman, Lord. I pray, oh God, that you would completely heal him from the crown of his head to the soles of his feet, Lord. And, Lord, bring him, Lord, in alignment with your word and your will and your obedience to Christ alone, in the name of Jesus, because there is power, there is mercy, there is grace, there is the working of the Holy Spirit that is going on in that home, in that very home that they are living together as a family, Lord. Unit of the family is your will and your power and your purpose. None will come out of that will and that purpose, Lord. This man is the head of that home, and you will align him with that will and that purpose in that home, and he will know you, and he will, Lord Jesus, confess your name in his mouth, Lord, and call you as his Lord and his Savior, and be saved in Jesus' name. We agree together on his behalf. He's going to get healed, and he's going to come and, Lord, bring forth the word of your the testimony through his mouth, Lord, bringing forth all honor and glory to you, Lord, as you touch him and completely heal him, and, Lord Jesus, raise him up for your honor and for your glory, I pray. Thank you, Lord, for the strength you're giving, Lord Jesus, to Sister Suba at this time, Lord, with your grace and your strength. Sustain her, Lord, at this time, to be able to, Lord Jesus, uphold everything, Lord, in the household matters and taking care of her husband at this time, Lord, and her children, Lord. And, Lord, as a unit, Lord, give them, Lord Jesus, but it only can come from you, Lord, for that grace and that strength, Lord, and all the power and the wisdom they need, Lord, how to, Lord, maneuver through this situation at a time of difficulty, Lord. You are there. You are working with them. You are covering up. Your blood is upon them, Lord. So I thank you for that in Jesus' name. Now I pray, Lord Jesus, for many other situations, Lord. You have put a burden for the church, Lord. The church is your very body, Lord. The church is the way, Lord, to go. For the very community's power, the very community's strength, the very community's entity to come and have anything to happen in a community is the strength of the body of Christ. Is the strength of the church to stand still, to stand tall and say that this is the word. This is the word of the living God that comes through the very body of Christ, that he has already said, I will build my church and the gates
gates of hell shall not prevail against it, means that the Lord of glory, power and holiness and righteousness and justice and mercy and glory and power is coming through his very body, speaking through his very body, standing in the gap through his very body. Lord, they all stand, Lord, through this universal church, Lord, and they will all come into their own communities representing this very church that you have called it your body, Lord, oh God. They are the most powerful entity you have left behind, oh God. Until you come, Lord, nothing can touch it, nothing can bypass it. And just like you have called the God of Israel, who gives, like the mountains of Israel surround Israel, is the way that God comes through with his presence surrounding, like you have promised, Lord, to Jerusalem. You have promised, Lord Jesus, that for the body of Christ, Lord, wherever they are, Lord, in the very place of this earth, Lord, where your body is, where your church is, Lord, forming in your name, Lord, and gathering together in your name, where only 2 or 3 are gathered, you are in the midst of them. You are giving them that grace, that power, that way in which you come through, Lord, and show forth your glory, power, and Lord Jesus, the miracles to perform, and to come, Lord, and healings to perform, and show forth your word, Lord, in a mighty way, Lord Jesus, to perform that miraculous way, Lord, to extend your arm, Lord Jesus, through your church, through the people, Lord, that would call them in your name, Lord, shall do the exploits you said, Lord, oh God. So I thank you for that, Lord. In Jesus' name I pray. There's nothing impossible with you, Jesus. When we call upon your name, you are there in the midst of them. You would perform that through your church, the body of the living Jesus Christ, I pray. In Jesus' name, amen and amen. இப்பொழுது நாங்கள் பர்வதத்தின் மேல் கண்களை ஏறெடுக்கும் பாதி நாங்கள் முடிகிற டைம் ஆகிவிட்டது. என்றபடியால் நாங்கள் முடிவு ஜெபத்துடன் நாங்கள் முடிக்கலாம். பிரதர் மகேந்திரன், நீங்கள் ஒரு முடிவு ஜெபத்தை எடுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ். ஆமேன், ஆமேன். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இன்றைய நாளிலே ஜெபத்தை கேட்கிற தேவனே, அந்த கிருபைக்காண்டி ஐயா, அந்த ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுக்கிற தேவன். நாங்கள் உண்மையாக உத்தமமாய் ஊழியம் செய்கிற பிள்ளைகள், நாங்கள் ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு பாரத்தோடு கண்ணீரோடு ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக இந்த தலைப்பில் ஏறெடுத்த ஒவ்வொரு ஜெபங்களையும் நீர் கேட்டிருக்கு, அதுக்கு பதில் கொடுக்க சாமி. அந்த கிருபைக்காண்டி தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நீர் ஆசீர்வதித்து தந்திட வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென். ஆமேன், ஆமேன்.